இஸ்ரேலிய தாக்குதலைத் தொடர்ந்து வெளிநாட்டு இராணுவ அதிகாரிகள் எவின் சிறைச்சாலைக்கு வருகை தந்தனர். அரச பயங்கரவாதம் மற்றும் இராணுவம் அல்லாத தளங்களுக்கு எதிரான சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு ஈரானிய அதிகாரிகள் விவரித்த தெளிவான எடுத்துக்காட்டு குறித்து நேரடி நுண்ணறிவை வழங்குவதற்காக இந்த வருகை ஏற்பாடு செய்யப்பட்டது. சுற்றுப்பயணத்தின் போது ஆயுதம் ஏந்தாத கைதிகள் மற்றும் நிர்வாக உள்கட்டமைப்பை இலக்காக கொண்ட இஸ்ரேலிய தாக்குதலின் அழிவின் அளவு மற்றும் தன்மை குறித்து இராணுவ பிரதிநிதிகளுக்கு விளக்கப்பட்டது. பாதுகாப்பு, அரசியல் மற்றும் வெள்ளைக்காலர் கைதிகளின் கலவையை தடுத்து வைப்பதற்காக பரவலாக அறியப்பட்ட எவின் சிறைச்சாலை மீதான தாக்குதல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தினர். குறிப்பாக இந்த வசதி எந்த தாக்குதல் இராணுவ நோக்கத்திற்கும் உதவாது என்பதை கருத்தில் கொண்டு. ஈரான்-இஸ்ரேல் போர், ஏவுகணைகள், கதைகள் மற்றும் டிஜிட்டல் போர்க்களங்களின் மோதல். போரை தொடங்கிய கட்சி இஸ்ரேல். ஜூன் 13 அதிகாலையில் ஈரானிய இராணுவம் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக வான்வழித் தாக்குதல்களை தொடங்கியது. பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பின்னர் பொத்துமேடையில் இறங்கி ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க ஆட்சி ஒரு முன்கூட்டியே நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். ஆனால் ஈரானின் பதிலடி விரைவாகவும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாகவும் இருந்தது. போரின் முதல் நாளிலிருந்து ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த கடைசி நிமிடங்கள் வரை நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் மழை பொழிந்தன. இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையீத் அலி கமேனி வாக்குறுதியளித்தபடி இஸ்ரேல் தொடங்கிய போருக்கு தண்டிக்க குறைந்தது 22 தாக்குதல் அலைகள் பயன்படுத்தப்பட்டன. அதன் வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேலின் புகழ்பெற்றவான் பாதுகாப்பு தொடர்ச்சியான தாக்குதலின் கீழ் போராடியது. பல பிராந்திய மற்றும் மேற்கத்திய படைகள் அதன் மீட்புக்கு வந்திருந்தாலும் கூட போரின் முடிவில் ஆட்சியின் வெல்ல முடியாத தன்மை பற்றிய நீண்டகால கட்டுக்கதை உடைந்தது. தியாகி ஹாஜிசாதேவுடனான நேர்காணல் ஏவுகணை திட்டத்தில் தலைவரின் முக்கிய பங்கை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேலும் அதன் அமெரிக்க புரவலரும் ஈரானிய அரசாங்கத்தை கவிழ்த்து நாட்டிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பினர். இஸ்ரேலிய தீவிர மரபுவழி கட்சி நெதன்யாகு பெரும்பான்மையை இழந்ததால் அரசாங்கத்தை விட்டு வெளியேறியது. பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஆளும் கூட்டணியில் ஒரு முக்கிய பங்காளி பதவி விலகுவதாக கூறுகிறது. இதனால் இஸ்ரேலிய பிரதமருக்கு பாராளுமன்றத்தில் சிறுபான்மையினர் உள்ளனர். சட்டமியற்றுபவர்கள் எதிர்காலத்தில் மத மாணவர்களுக்கு இராணுவ கட்டாயச் சேர்க்கையிலிருந்து விலக்கு அளிப்பதை உறுதி செய்ய தவறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அல்ட்ரா மரபுவழி கட்சி புதன்கிழமை தெரிவித்துள்ளது. ஷாஸ் பிரதிநிதிகள் அரசாங்கத்தில் நீடிக்கவும் அதன் ஒரு பகுதியாக இருக்கவும் முடியாது என்பதை கனத்த இதயத்துடன் காண்கிறார்கள் என்று அந்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிறுபான்மை அரசாங்கத்தை வழிநடத்துவது நெதன்யாகுவுக்கு ஆட்சி செய்வதை ஒரு சவாலாக மாற்றும். ஆனால் கூட்டணிக்கு வெளியே இருக்கும்போது கூட்டணியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவது வேலை செய்யாது என்றும் சில சட்டங்களில் அதனுடன் வாக்களிக்க முடியும் என்றும் ஷாஸ் கூறினார். அதன் சரிவையும் அது ஆதரிக்காது. சிரியாவின் டமாஸ்கஸ் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு உலகம் எதிர்வினையாற்றுகிறது. சிரிய தலைநகர் டமாஸ்கஸின் மையப்பகுதியில் இஸ்ரேல் பல வான்வழித் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அரசாங்க படைகளுக்கும் ட்ரூஸ் ஆயுத குழுக்களுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் சரிந்த பின்னர் தென்மேற்கு நகரமான சுவைடாவில் மோதல்கள் தொடர்ந்தன. சிரிய அரசாங்க படைகள் சுவைடாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று கோரிய சில மணி நேரங்களுக்கு பிறகு புதன்கிழமை சிரிய பாதுகாப்பு அமைச்சின் நுழைவாயிலுக்கு அருகில் இஸ்ரேலிய படைகள் தாக்கியதாக பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காஸ் தெரிவித்தார். நகரின் புறநகரில் உள்ள ஜனாதிபதி மாளிகை அருகே மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 18 பேர் காயமடைந்தனர் என்று சிரிய அரசு ஊடகங்கள் சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளன. சண்டையின் மத்தியில் இஸ்ரேல் சிரியாவின் டமாஸ்கஸை தாக்குகிறது. சுவைதா சிரிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீதும் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகை அருகேயும் இஸ்ரேலிய இராணுவம் வான்வழித் தாக்குதல்களை நடத்தியது. குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 34 பேர் காயமடைந்தனர். ட்ரூஸுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சண்டை நடைபெற்று வரும் நாட்டின் தெற்கிலிருந்து சிரிய அரசாங்க படைகள் திரும்பப் பெறப்படாவிட்டால் தாக்குதல்களை அதிகரிப்பதாக இஸ்ரேல் அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. இன்று காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 74 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். முற்றுகையிடப்பட்ட மற்றும் குண்டுவீச்சுக்கு உள்ளான பிரதேசத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இன்று வரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்தது ஆகஸ்ட் 1974 உயர்ந்துள்ளதாக
காசா பகுதியில் உள்ள மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளன. நாம் முன்னர் தெரிவித்தபடி இந்த கொடூரமான எண்ணிக்கையில் குறைந்தது 21 உதவி தேடுபவர்கள் அடங்குவர்.